என்ன மாப்பிள்ளை இங்கே வந்து படுத்திருக்கேன்? ஏன்னா ஸ்டார் ஹோட்டலில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். இல்லை மாப்பிள்ளை நெஞ்சு கொஞ்சம் வலிச்சிச்சு. எந்த பக்கம்? ஆமாம், பெரிய கார்டியாலஜிஸ்ட்டு. வந்த உடனே 52 கேள்வி. இடது பக்கம் மாப்பிள்ளை. இடது பக்கமா? அவனுக்கு இன்னொரு அட்டாக் வந்துடும். வரக்கூடாதையா. அதுக்கு முன்னால் கை வலிச்சிச்சா? ஆமையா. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காயா? வேத்து கொட்டிச்சாயா? ஆமையா. வரக்கூடாதியா. ஏயா? நேற்று இதே நேரம் எங்கள் பெரியப்பா இப்படித்தான் சொன்னார். இப்போதான் காவேரி கரையில் கொண்டு வச்சுட்டு வர்றேன். நேராக உன்னை பார்த்து 2 நல்ல வார்த்தையாக சொல்லு, இல்லைன்னா பேசாமையாவது இது. நீங்கள் பாசிட்டிவ். நான் ஒன்றும் தியானத்துலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு ஒன்றும் தோட்டம் துறவெல்லாம் கிடையாதுங்க. இருந்தால் தானே தியானம் சொல்லி தர முடியும். நான் கூப்பிட்டா பெரிய ஆளுங்க யாரும் வரவும் தயாராக இல்லை. ஆனால் தியானம்ங்கிறது என்னென்னங்க? படிப்பே வாசிப்பே ஒரு தியானம் தானேங்க. வாசிப்பை விட பெரிய தியானம் என்ன இருக்கிறது? நீ சில பேர் கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் யோகாசனம் போங்களேன். எத்தனை மணிக்கு போகணும்? காலைல 5 மணிக்கு போங்க அப்படின்னா 3 மணிக்கே எழுப்பி விட்டுருவான் வீட்டை. நான் யோகாசனம் போகணும். யோகாசனம் போகணும் இல்லை, இவன் மனசு வீட்டில் உள்ளவங்க கூட டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் பல பேர் வாக்கிங் போகிறதே, நான் மதுரையில் இருக்கிறேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே 3 மணி 4 மணிக்கு அப்பமும் வடையுமா சுட்டு அடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. நான் ஒரு நாள் கேட்டேன், 4 மணிக்கு யார் வருவாங்க? எல்லாம் வருவாங்க, வர வேண்டியவங்க வருவாங்க. யாரான்னா சர்க்கரை கொழுப்புன்னு வாக்கிங் போயிட்டு 4 வடையை சாம்பாரும் சட்னியும் ஊற்றி வளைச்சி வச்சு அடிக்கிறத பார்த்தா வடை வம்சமே அழிஞ்சிரும் போல தெரியுது. வேக வேகமாக போய் குறைச்சது 1 கலோரி, வடையை சாப்பிட்டு ஏற்றுனது 4 கலோரி. எதுக்காக சொல்றேன்னா, கொஞ்சம் இயல்பா இருங்க. அடுத்தவர்களுடைய நீங்க அந்த பொண்ணு ஸ்னேகா சொன்னதை கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்னையோட தமிழக சட்டப்பேரவை நிறைவடைந்திருக்கிறது ஒரு நல்ல மரபுகளோடு. ஏன்னா முதல்வரே எதிர்கட்சி தலைவரை பாராட்டுறாரு. கண்ணியமாக நடந்துக்கிட்டீங்க. முதலமைச்சரை எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. நிறைய சுதந்திரம் கொடுத்தீங்க. ஒரு சட்டமன்றம் அப்படித்தாங்க இருக்கணும். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். இங்கே ஒன்று மட்டும் சொல்கிற தவறு நினைக்காதீங்க. மன்னர்கள் ஆட்சி குறித்து எனக்கும் பெரிய பெருமிதம் உண்டு. ஆனால் எந்த மன்னருடைய ஆட்சியை விட மக்கள் ஆட்சி தாங்க உயர்ந்தது. அந்த மன்னர்களுடைய வணங்குகிறோம், போற்றுகிறோம், அவர்களுடைய சாதனைகளை நாம் பேசுகிறோம். ஆனால் மன்னர்களை, ஒரு மன்னரை பற்றி இப்படி நான் பேச முடியுமா? இதே உயர்ந்த கோபுரங்களின் மீது வரி கட்ட முடியாமல் கீழே விழுந்து செத்து போன சாதாரண குடியானவ மக்களை பற்றியும் கல்வெட்டுகள் பேசுகின்றன. எல்லாத்துக்கும் 2 சைடு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதே போல ஒரு பக்கம் பிரம்மாண்டமான சாதனைகள், அணைக்கட்டுகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை என்பது எப்பவுமே இருந்திருக்கு. நீ ஜீவா ஒரு முறை காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேச கூப்பிடுறாங்க. கம்பன் கண்ட மானுடம் என்பது அவருக்கு தலைப்பு. பேசுற விட சொல்றாரு, முதலிலே கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணத்தை எழுதி அரங்கேற்றுவதற்கு சிதம்பரம் கோயிலுக்கு போகிறார். அவங்க வாங்கி கேள்விப்பட்டுட்டு, இது நீங்க பெருமாளை பத்தி எழுதியிருக்கீங்க, எனவே சிவத்தலத்தில் அரங்கேற்ற முடியாதுன்ட்டேன். சரி, அங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு அப்ளிகேஷனை போடுவோம்னு இங்க ஸ்ரீரங்கத்தில், ஐயா பெருமாளை பத்தி தான் எழுதியிருக்கிறேன், ராவணை பத்தி தான் எழுதியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு, நீங்க பெருமாளை பத்தி மட்டும் எழுதியிருந்தா இங்க அரங்கேற்றலாம், ஆனா நீங்க அரியும் சிவனும் ஒண்ணுங்கிற அர்த்தத்தில் எழுதியிருக்கீங்க, ஒன்றே எனில் ஒன்றேயாம் அப்படின்லாம் எழுதியிருக்கீங்க, பல் சமய கடவுளை போட்டுருவீங்க, எனவே இங்கேயும் இடம் இல்லைன்ட்டாங்க. கடைசியா எங்க தெரியுமா கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றினார்? திருவெண்ணை நல்லூரில் எளிய பொதுமக்களின் மத்தியில் தான் கம்பன் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றினார். அதுல கூட ஒரு வரி வருதுங்க, ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னவுடன் நிறைய தானம் வழங்கலாம், எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க.
அப்ப ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து பார்த்துருக்காரு. உங்களுக்கு கட்டளையா? யாருக்கு கட்டளை? நீங்க கம்பராமாயணத்தை போய் படித்து தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் வாங்கிட்டே போயிட்டாங்க சந்தோஷமா. ஒரு குரூப் மட்டும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னுட்டே இருந்துச்சான். இதை கம்பராமாயணம் எங்க கம்பம் கடுப்பானான்னு தெரியல, அப்பவே நோட்ஸ் போட்டு வச்சுட்டேன். நீங்க நான் சொல்றது எல்லாத்துக்கும் நீங்க சிலதை இப்ப ஐயா சொன்னது நான் சொன்னதெல்லாம் நீங்க தேடித்தான் படிக்கணும். வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுங்க. சில பேர் பாருங்க, வாழ்க்கைன்னு அதை வெளுக்க மாதிரி வலிக்கிட்டே போதியா அப்படிம்பாங்க. கவியரசர் தாகூர் சொல்றாருங்க, வாழ்க்கைன்னா வேற ஒண்ணும் இல்லடா, இயற்கை என்கிற கால மகள் ஒரு மார்பகத்திலே இருந்து, பிறப்பு என்கிற மார்பகத்திலே இருந்து இறப்பு என்கிற மார்பகத்திற்கு மாற்றுகிற இடைவெளிதான் வாழ்க்கைங்கிறார். முதலிலே காலமகள் மனிதர்களுக்கு பிறப்பு என்கிற பாலை தருகிறாள், கடைசியில இறப்பு என்கிற பாலை தருகிறாள். இடையில தாய் மாத்துவல்ல, அந்த கேப்பு தாண்டா வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டாங்களா. நான் மதுரையில் குடியிருக்கேன்னு சொன்னேன்ல, தத்தனேரின்னு ஒரு சுடுகாடு இருக்குங்க. அதனுடைய ஆயுட்காலம் 3000 பேருங்க, 3000 வருஷமா இருக்கு. ஒரு நாள் நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணே நான் எங்கள் தத்தனையில நான் குடியிருக்கிறேன், ஏன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப தூரமெல்லாம் தொலைவெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இங்கே சில மரபுகளுங்க சிலதை தேவையில்லாமல் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். ஏன் பொம்பளை பிள்ளை கொல்லி வச்சா எரிய மாட்டியா? நீ செத்த பிறகு ஆம்பளையா பொம்பளையான்னு பார்த்துக்கிட்டு இருப்பியா? இல்லைங்க, ஒரு காலத்தில் நெருப்பு ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சுங்க. இவன் இங்கே செத்துருப்பான், 15 கிலோமீட்டர் தாண்டி சுடுகாடு இருந்திருக்கான். அதனால கொப்பனை எரிக்க நாங்கள் ஏன்டா நெருப்பை சூக்கணும்னு சொல்லிட்டு சட்டியில் நெருப்பை போட்டு அவன் கையில் கொடுத்துட்டான். வேகன்னு நடந்திருக்கான் பையன். இப்போ அப்படியா நடக்கிறான்? உங்கள் ஊரில் இருக்க என்ன சுடுகாடு? ஒய்ய மாதிரி சுடுகாடா? ஓயா மாதிரி சுடுகாடு. எத்தனை பேர் சட்டியை தூக்கிட்டு போயிருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு? தேவையில்லைங்க, அதுக்கு வேன் வந்துருச்சு, அமரர் ஊர்தி. இந்த காலத்தில் நெருப்பை சட்டியில் போட வேண்டியதில்லை, ஒரே ஒரு தீப்பெட்டி வாங்கினா போதும் 50 பேருக்கு கொல்லி வைக்கலாம். இருந்தாலும் நம்மளால என்ன பண்றாங்க, அமரர் ஊர்தியிலையும் கொஞ்சோடு நெருப்பு அள்ளிச்சுட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. ஏசி ரூம்ல நெருப்பு சட்டியில் வச்சிருக்கிறார். அவசியமே இல்லைங்க. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடை வந்துருச்சு, கேஸில் வந்துருச்சு, ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. இங்கெல்லாம் பார்த்தா விடிய விடிய போட்டு எரிச்சுட்டு கிடந்திருக்காங்க. அதிகபட்சம் 40 மினிட்ஸ் தாங்க. ஒரு தட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ள தள்ளி விடுறாங்க, மிச்சர் பொட்டலை மாதிரி கையில் கட்டி கொடுத்துட்றாங்க. இந்தடா அவங்க பெரியப்பா கொண்டு போடா. நீங்கள் சுடுகாட்டு தத்துவம்னு ஒன்று இருக்குங்க. சில பேர் சுடுகாட்டுக்கு போனோடனே ஞானி ஆகிடுவாங்க. பார்த்தீங்களா, என்ன மாப்பிள்ள வாழ்க்கை, நேற்று இன்னரம் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டான், இப்போ அவனுக்கு இப்படி ஆகி போச்சே. நம்ம கூட நினச்சா திடீர்னு பட்டியலத்தாரவே மாறிட்டான் போல இருக்கே. அடுத்த நிமிஷம் கேட்பான், இந்த வய விற்கிறாங்களாமா? இப்போதான் கேட்டான் என்னடா மாப்பிள்ள வாழ்க்கைன்னுட்டு, அடுத்த நிமிஷமே பக்கத்து வயலில் ஆட்டையை போடுறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று இந்த பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது என்னன்னா, அந்த பிள்ளை பேர் பற்ற பெண்ணுக்கு யாரு தெரியுமா பெரிய வில்லனா தெரியும்? கட்டின புருஷன் தான். வலிக்க வலிக்க அவன் மட்டும் வரட்டும், ஓங்கி அவனை இடுப்புல ஒரே எத்தலை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தாய்க்கு ஒரு மாதிரி இடுப்பு வலிச்சு குழந்தை பிறந்து பூமிக்கு ஒரு புதுசாக ஒரு பூ வந்த மாதிரி படுத்து கிடக்கும். ஐயா வருவார் அங்கேருந்து, 2 பேரும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க பாருங்க. நோபல் பரிசு வாங்கின தம்பதிகள் கூட அப்படி சிரிக்க மாட்டாங்க. தாய்மையின் கனிவு, தந்தமையின் பொறுப்பு ரெண்டும் சந்திக்கிற அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்கே எல்லாத்தையும் இப்போ ஒரு சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி எலும்பையும் கட்டி, ஐயா சொன்னார் பாருங்க, ஒரு காலத்துல ஜாதியாக குறுக்கி போயிட்டோம்னு. எனக்கு உண்மையிலே கோச்சிக்க கூடாதுங்க ஐயா. சிகை கொற்றன் என்ன ஜாதின்னு கூகுளில் தேடுறாங்க ஐயா. இவர் ஐயா சிகை கொற்றன் என்னவாக இருந்திருக்க கூடும், அவன் காவல் படை தலைவனா, வணிகர்களுடைய தலைவனா, மன்னனான்னு ஆய்வு பண்றாரு. இவன் நம்மாலாவன் விளங்குவியா நீ? அன்னைக்கே ஆதி சித்தர் சொல்லிட்டாருங்க,
எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ, ஏதாவது எலும்பு தோல்ல இத்தனை ஜாதி இன்ன நம்பர்னு இருக்கா? இல்லையே. பட்டுக்கோட்டை சொன்னா யாரு மேல கீரினால ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம் தான். பெரிய ஜாதி எல்லாம் ஒரு 18 மாசம்ங்க. இவர் சின்ன ஜாதியை 3 மாசத்துல குடிச்சு விட்டியான்ட்டாங்க. இல்லையா, இதை விட எளிமையா சொல்றேன். இந்த சுடுகாட்டு எலும்பெல்லாம் வெளியே எல்லாத்தையும் ஒரே எல்லா ஜாதி எலும்பையும் வெளியே கொட்டிருப்பாங்கல்ல அந்த பக்கம். அதுல போய் ஒரு பெரிய ஜாதி சங்க தலைவர் கூட்டு போய், அண்ணே இதுல நம்ம ஜாதி எலும்பை மட்டும் தனியா பொறுக்குன்னு அப்படின்னா பொறுக்கிடுவாரா? அவர் எவ்வளவு பெரிய பொறுக்கிய வேணாலும் இருக்கட்டும், முடியாதுங்க. எலும்பு தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு கேட்டான் ஆதி சித்தன். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜாதியாக பிரிக்கிறோம், மதமாக பிரிக்கிறோம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேங்க.